ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிப்னாசி சீரிஸ் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். ஃபிப்னாசி சீரிஸில் என் டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. என் டேர்ம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முதல்ல வந்து ஃபிப்னாசி சீரிஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஃபிப்னாசி சீரிஸில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் 1 ஸ்டார்ட் ஆகும். நான் வச்சு ஃபிப்னாசி சீரிஸில் ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் 1 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2 டிஜிட்டை வர அடிஷன் பண்ணால் அதோட ரிசல்ட்டு தான் வந்து தேர்ட் டிஜிட். இப்போ இந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். இந்த 1 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 வரும். 2 3 ஆட் பண்ணிங்கன்னா 5 வரும். 3 5 ஆட் பண்ணிங்கன்னா 8 வரும். 8 5 ஆட் பண்ணிங்கன்னா 13 வரும். 13 8 ஆட் பண்ணால் 21. அப்படியே கோஸ் ஆன் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதான் வந்து ஃபிப்னாசி சீரிஸ். இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பான்னா, இப்போ பிரிண்ட்டு ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ் சொல்கிறாங்க. இப்போ மேபி 5 n வந்து 5 இருந்துச்சுன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 1 2 3 5. இப்போ n வந்து 7 இருந்துச்சுன்னா 1 1 2 3 5 7 8 13 5 8 13 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் பார்ப்போம் பைத்தானில். இப்போ நம்ம வந்து வாங்கிக்கிறோம் இன்புட்டாக n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட்டுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு நான் இது ஃபஸ்ட் டிஜிட்டும் செகண்ட் டிஜிட்டும் வந்து அசியூம் பண்ணியிருக்கேன். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட், ஒய் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட். ஓகேங்களா, 1 சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருக்கேன். ஏன்னா 1 வந்து ஃபஸ்ட் எப்பவுமே. இப்போ ஒரு வேளை n வந்து 1 குத்துறான், ஃபஸ்ட்டு 1 டேர்ம் மட்டும் பிரிண்ட் பண்ணால் அப்போ வந்து பிரிண்ட் எக்ஸு. இப்போ ஒரு வேளை n வந்து 2 குத்துறான்னா பிரிண்ட் எக்ஸும் பண்ணு ஒய்யும் பண்ணு. இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 வரும். ஒரு வேளை அது n வந்து தாண்டி 2 தாண்டி இருந்ததுன்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இது எல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த 1 வந்து நம்ம பிரிண்ட் ஆகிடும். 1 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் ரன் ஆகும். 3 is greater than 2 அப்படிங்கும். ஒய் லூப் வந்து ட்ரூ ஆகிடும். ட்ரூ ஆகிட்டு சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ வந்து 1 + 1 2ன்னு வரும். அவுட்புட் சி 2ன்னு வரும். அப்போ பிரிண்ட் ஆகி 2 பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் எக்ஸுக்கு வந்து 1ம் ஒய்க்கு வந்து 2 மாறிடும். அப்புறம் n - 1 பண்ணிங்கன்னா 3 - 1 பண்ணால் 2 ஆகிடும். 2ஓட கிரேட்டர் இல்லை ஃபால்ஸ் ஆகிடும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகி ஒய் லூப் வந்து இதாகிட்டு இப்போ 3 நீங்கள் வந்து n வந்து 3 கொடுத்தீங்க, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 1 2 இதான வரணும். அவுட்புட் வரணும், கரெக்டாக வந்துடும். அதுமாதிரி நீங்கள் n வந்து என்ன வேல்யூ வேணால் போட்டு பாருங்கள். லெட்ஸே இப்போ நான் 7 சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன். இப்போ 7 சொல்லிட்டு நான் இன்புட் கொடுத்தேன்னா எக்ஸுக்கு வந்து 1 ஒய்க்கு வந்து 1. இப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் இதில் போகாது, இதுவும் ஃபால்ஸ் இதில் போகாது. எல்ஸில் போய்ட்டோம். எல்ஸில் போயிட்டு பிரிண்ட் எக்ஸ் ஒய். அப்போ 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். இங்கே பிரிண்ட் பண்ணுற பாருங்கள், 1 வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் லூப்பில் 7 is greater than 2 அப்படின்னு செக் பண்ணணும். ஏன் 2 போகிறோன்னா ஏற்கனவே நம்ம 2 டிஜிட் வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து 2 வச்சு நான் செக் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் வந்து இப்போ ட்ரூ ஆயிடுச்சு. ட்ரூ ஆயிடுச்சுன்னா சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ வந்து 1 + ஒய், எக்ஸ் வந்து 1 ஒய் வந்து 1 இப்போ வச்சா அப்போ வந்து ஒய் 2 வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் எக்ஸுக்கு வந்து 1 ஒய்க்கு வந்து 2ன்னு வந்து நம்ம மாற்றிக்கிறோம், இங்கே ஸ்வாப் பண்ணிக்கிறோம். அப்புறம் n - 1 அப்போ 6 is greater than 2 நெக்ஸ்ட்டு போய்டும். கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். அப்புறம் சி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் வரும் 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 3ன்னு வந்துச்சா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப் ஆகிடும். எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு ஆகிடும், ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மறுபடியும் சியில் போய்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். n வந்து இப்போ 5 மாறிடும். 5 is greater than 2 அப்படின்னு செக் பண்ணுறது. கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுனால ட்ரூ ஆகிடுச்சு. மறுபடியும் ஒய் லூப் வந்து ரன் ஆகிட்டு சிக்கு வந்து இப்போது சி ஈக்குவல் டு 2 + 3 5ன்னு வரும். 5 அப்போ பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து எக்ஸுக்கு வந்து என்ன வரும்னா எக்ஸுக்கு வந்து 3ன்னு வரும், ஒய்க்கு வந்து பார்த்தோன்னா 5ன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து அப்புறம் n வந்து 4 is greater than 2 வந்து செக் பண்ணணும் கண்டிஷனு. அப்புறம் ட்ரூ ஆகிடுச்சுனால சிக்கு வந்து 3 + 5 8ன்னு வரும். அப்போ அதை பிரிண்ட் பண்ணனால ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ ஒய்ன்னு போட்டனால இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன வரும்னா 8ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து n 3 is greater than 2 அப்படின்னு செக் பண்ணோம். கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடும். அப்போ சிக்கு வந்து போயிட்டு 5 + 8 13 வரும். 13 வந்துச்சா. நெக்ஸ்ட்டு வந்து இது எக்ஸுக்குலாம் ஸ்வாப் ஆகிட்டு n வந்து 2 is greater than 2 அப்படி n வந்து 2 மாறிடும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சுனால இந்த லூப் வந்து எண்ட் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு இது சைடு அவுட்புட் வந்து வந்துச்சு. இப்போ n = 7னா என்னென்ன வரணும், 1 1 2 3 5 8 13 அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்துச்சு. இதான் வந்து ஃபிப்னாசி சீரிஸோட ப்ரோக்ராமு. எதனா டவுட் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.